இது வரைக்கும் தமிழில் எந்த படமும் 1000 கோடிங்கிறது பட்ஜெட் வசூல் பண்ணவே இல்லை. அந்த சாதனையை தொடரணும் அப்படிங்கிறத ரஜினிக்கும் அந்த ஆசை உண்டு. நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த அணில் குஞ்சுங்க இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு 1000 கோடி 5000 கோடி சும்மா கதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 500 கோடி போயிட்டோம், 600 கோடி போயிட்டோம் அப்படின்னு கதை பண்ணுறாங்க. மொழியே தெரியாமல் இங்கே மொழி கற்றுக்கிட்டு இன்னைக்கு மேடையிலே 1.5 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. சில பேர் பாத்ரூம்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கட்சி வளர்க்குறேன் இது வளர்க்குறேன்னு பாத்ரூம்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருந்துட்டு பேச தெரியாத தலைவர்கள் இருக்காங்க. அதாவது ரஜினி சாருடைய படம் டைரக்ஷன் பண்ணணும்னு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அவர் அப்படியே படத்தை டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை கொண்ட நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் ரஜினி கூட ஒரு படம் நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு டைரக்டராக நீங்கள் அங்கீகாரம் பெறுவீங்க அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அந்த வகையில் கூலி லோகேஷ் கனகராஜுக்கு இது மிகப்பெரிய ஒரு காஸ்டிங் உள்ள படம் இது. அது மிகப்பெரிய பேனர், மிகப்பெரிய ஹீரோ. அதை தாண்டி உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்கு தமிழில், ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்கு எல்லா பாஷையிலையும் வருது. ஏன்னா அதுக்கான இதுதான் உங்களுக்கு அதை தாண்டி இந்த படத்தில் இந்த படம் இது வரைக்கும் தமிழில் எந்த படமும் 1000 கோடிங்கிறது பட்ஜெட் வசூல் பண்ணவே இல்லை. அதை முறியடிக்கணும் அதாவது அந்த சாதனையை தொடரணும் அப்படிங்கிறத ரஜினிக்கும் அந்த ஆசை உண்டு. அந்த பேனர் பேனர்காரங்கள் அவங்களுக்கு அதை தாண்டி ரஜினிக்கு சாருக்கு தான் அந்த ஆசை பெருசாக உண்டு. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த அணில் குஞ்சுங்க இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு 1000 கோடி 5000 கோடி சும்மா கதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 500 கோடி போயிட்டோம், 600 கோடி போயிட்டோம் அப்படின்னு கதை பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி நிஜமாகவே ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கு இல்லையா. அதை அவர் சிங்கமாக தான் இருக்கார். இன்னமும் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். யூத்து நிறைய பேர் வந்தாலும் கூட அவருக்கான அந்த நாற்காலி இன்னும் ஒதுக்கப்படலை. அந்த நாற்காலி எப்படி தான் இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்க்கும்போது அவர் வெளி தோட்டத்துக்கு வெளியே பேசும்போது ஒரு வயசான கேரக்டராக தெரியும். கேமரா முன்னாடி நிற்கும்போது அந்த மேஜிக் மாறிடும். அப்படியே மாறிடும். ரஜினி அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படியே மாறிடும். அந்த தொழிலில் அப்படியே இறங்கி எதிர் போயிடுவார். அந்த அளவுக்கு அந்த செல்வாக்கு, அந்த மக்கள்கிட்ட அந்த செல்வாக்கு இருக்குது. மக்கள்கிட்ட அந்த அவரை பார்க்கணுங்கிற எப்படி எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த மாதிரியான ஒரு கிரேசி இருக்கிற ஹீரோ. அதே சமயத்தில் அரசியலில் அவர் தன்னை புரிஞ்சு வச்சுட்டு தான் இப்போ பண்ணார். அரசியல் போனால் நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன்னா நமக்கு கோபக்காரன், பயங்கர கோபக்காரன். கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அந்தளவுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த கோபத்துக்கெல்லாம் அந்த அரசியல் நமக்கு பயன்படாது அப்படின்னா அவர் ஆரம்பத்துலேருந்து நமக்கு அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு அரசியல் ஒதுக்கிட்டாங்க. இப்போ வயசு சொல்லி அப்புறம் உடல்நிலை சொல்லி ஒதுக்கிட்டார். இப்போ அணில் குஞ்சுங்கள்லாம் வரும்போது அதுக்கும் ஒரு சில நேரங்களில் லெஃப்ட் ரைட் சொல்கிறார். அரசியலுங்கிறது சும்மா இல்லை பாட்டு. அவருடைய பழைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து போகிறாங்க. பாபா படத்தோட கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்து போட்டு அவருக்கு கடுப்பேற்றுறாங்கிறது வேறு. இவர் பண்ணல. அன்றைக்கி அவர் சொன்னதை இன்றைக்கி அந்த அணில் குஞ்சுகளுக்கு ஒரு கடுப்பேற்றுற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 1000 கோடி கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் எய்மில் தான் அவர் பண்ணுறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஹிந்தி ஏரியா நல்லா போனாலே உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் பெருசாக வந்துடும். ஹிந்தி ஏரியாவுக்காக அவருக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தி சூப்பர் ஸ்டார் சல்மான் கான் வச்சுருக்கு. அமீர் கான் அவருக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. அந்த சைடில் ஒரு இது இருக்குது. அதனால் அமீர் கான் அவர் இது பண்ணியிருக்காங்க ஹிந்தி. அப்புறம் தெலுங்கில் பார்த்திங்கன்னா நம்ம இவர் நாகார்ஜுனா அவர் ஒரு ஏறக்குறைய ஒரு சூப்பர் ஸ்டார் அங்கே. அதே மாதிரி தெலுங்கு, கன்னடா ஒவ்வொரு லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள் வச்சுருக்கிறதுனால இது கன்னடத்தில் ஏற்கனவே இவருக்கான ஒரு செல்வாக்கும் இருக்குது. கன்னடத்தில் இருக்கிற வேறு அந்த குடும்பம் இருக்குது. அந்த குடும்பமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. ராஜ்குமார் சார் குடும்பம் உட்பட எல்லாமே அங்கே ஆதரவாக இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 1000 கோடி நிச்சயம் வெல்லும் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கான இதுதான் அந்த செலவுகள் செலவு பற்றி கவலைப்படாமல் படம் ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், உலகம் பூரா போகணும் அப்படிங்கிற இது பண்ணுறாங்க. சன் டிவியை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு குப்பையை கூட அந்த குப்பையை காட்டி இந்த குப்பையில் பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா இது இருக்கும் அதாக இருக்குன்னு சொல்லி கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சாமர்த்தியம் உள்ளவங்க சன் டிவிக்காரங்க. ஏன்னா சன் டிவியில் அந்த படம் அவங்க தான் சொந்த படம் சொல்லும்போது அதுக்கான என்னென்ன ப்ரொமோஷன் என்னென்ன பண்ணுவாங்க பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் சண்டே வரப்போகுது இந்த ஃபங்க்ஷன்லாம் அதுவே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கும். அப்போது சன் டிவி அந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணிகிட்டே போகும். படம் ஆரம்பித்ததுலேருந்து ரிலீஸ் பண்ணும்போது முடிகிற 100 நாள் வருதோ போதோ அது கலெக்ஷன் ஆன்ற வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. சன் டிவியுடைய இது இருக்குது. அதனால் 1000 கோடிங்கிறது அவங்க எய்ம் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயம் வரும். இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா 500 கோடி ரூபா வந்துருக்கும். செலவு அவ்வளோதான் வந்துருக்கும். ஏன்னா ரஜினி சாருக்கு 250 கோடி ரூபா. அப்புறம் மற்ற ஆட்களுக்கெல்லாம் கம்மி தான் இருக்கும்.
மற்ற ஆட்கள் அமீர் கான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 கோடி 20 கோடி 25 கோடி இந்த மாதிரி 10 கோடி இந்த மாதிரி வரும், நிறைய வரும். அதெல்லாம் சேர்த்து அப்புறம் கலெக்ஷன், அப்புறம் டைரக்டருடைய சம்பளம் வந்து ஒரு 50 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து அப்படி 500 கோடி வந்துடும் பெரும்பாலும். அதாவது 500 கோடி 1000 அவங்க வந்து எத்தனை கோடி செலவுங்கிறதுல அது 1000 கோடியை வந்து நீங்கள் இது பண்ணி ஆகும் எய்ம் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிச்சயமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சத்யராஜ் சாருக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஜாலியான இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த தம்பி ஊருக்கு புதுசு அதெல்லாம் அவர் வந்து ஹீரோ மாதிரி இருப்பார், உயரமாக இருப்பார். அதுலேயும் ஒரு சின்ன நெக்ஸ்ட் 2 ஒரு 3வது வில்லனாக வந்திருப்பார் அதில் சத்யராஜ் சார். அது பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் பாரத்தில் வந்து ஏறக்குறைய 2 பேரும் ஈக்குவலான ஒரு கேரக்டரு, அந்தளவுக்கு பேசப்பட்டது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் கடைசி ரஜினி சாருடைய 100வது படம் இருந்துச்சு இல்லையா, ராகவேந்திரன் நடித்தார். அவர் வந்து நடிக்க மாட்டேன்ட்டார். முதல்ல அவர் சத்யராஜ் நடிக்க மாட்டேன் அந்த படத்தில் வேண்டான்னாரு. அவர் இவரே கம்பல் பண்ணி, இல்லை நீங்கள் நடிக்கணும் சத்யராஜ் சார் அப்படின்னு கூப்பிட்டு பேசி அதை நடிக்க வச்சாங்க. ஆனால் அந்த கேரக்டரை எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு முஸ்லீம் மன்னரை பற்றி ஒரு கதாபாத்திரம் பெருசாக எடுக்கப்பட்டது. அது அவரே சத்யராஜ் சார் பேசும்போது சொன்னார், அது பெருசாக எடுக்கப்பட்டது சார், என்கிட்ட போயிட்டாங்க, நான் வேணாம். அப்புறம் அவர் சரி ரஜினி சாருக்காக அதை அவருடைய 100வது படம் நீங்கள் கண்டிப்பாக நடிக்கணும்னு ரஜினி சார் சொன்னதுனால அதை நடித்தேன். அதை வந்து பெரிய கொஞ்சம் இப்போ லென்த்தியாக இருக்கிறனால கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்க. அது வந்து அதெல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்கள், நமக்கு சம்பளம் வந்தாச்சு நடித்து கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்பார். ஒரு ஜாலியாக சொன்னார். அதே மாதிரி உங்களுக்கு அவருடைய அதிகமாக சத்யராஜ் சார் முன்னெல்லாம் அதிகமாக கிண்டல் பண்ணிட்டு எதுன்னா, உங்களுக்கு ரஜினி சாருடைய டைலாக் டெலிவரி அந்த புவனா ஒரு கேள்விக்குறியில் ரஜினி சாருடைய டைலாக் எப்படி பேசுவார், அதே டைலாக் வந்து இவர் சிவகுமார் சார் எப்படி பேசுவார்னு ஒரு கிண்டல் அடிப்பார். பேசி கடகடான்னு பேசிக்கிட்டு ரஜினி சார் எப்படி பேசுவார், என்னுடைய நாகராஜனுடைய இதில் வந்தாச்சு கடப்பாறை மொழிகிட்ட அப்படி இப்படி டைலாக் சொல்கிறார். அது இவர் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி அது கிண்டல் அடிச்சுட்டு கிண்டலில் ஒரு ஜாலியாக சொல்லுவார் சிரிச்சுட்டு. அந்த இதெல்லாம் அதில் தாண்டி வந்து ரஜினி சாருக்கு 2 பேருக்கும் நல்ல ஒரு பேண்டிங் இருக்குது. அவங்க பண்ண படங்கள் பெரும்பாலும் ஒரு நல்ல படங்களாக வந்துச்சு. வில்லனாக இருந்தாலும் கூட ஒரு ரஜினி சார் வந்து அவருக்கு வந்து ஒரு ஈக்குவலான மரியாதை தரக்கூடிய கேரக்டர். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா 2-3 வில்லன்கள் இருக்காமா. இடையில இவர் இருப்பார் ரகுவரன். இந்த ரகுவரன் சத்யராஜ் இவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு இவர் கூர்ந்து பார்ப்பார். ரஜினி சார் வந்து அவர் ஒரு பெரிய நடிகராக இருந்தாலும் கூட நடிப்பு விஷயத்தில் யார் எப்படி பண்ணுறாங்கங்கிறது கூர்ந்து பார்ப்பார். சில நேரங்கள் அவங்க நடிக்கும்போது ஓரமாக இப்போ வந்து சில பேர் நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, காராமணியில் போய் புந்துடுவாங்க. அவங்கள ஏதோ ஒரு காராமணியில் போயிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. உட்கார்ந்து அவங்க அடுத்தது யார் அந்த கேரக்டர் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. பெரும்பாலும் அந்த நம்ம ரகுவரன் நடிக்கும்போது சத்யராஜ் நடிக்கும்போது எல்லாம் வந்து அவர் உட்காந்துருப்பார், ஒரு சைடில் உட்காந்துட்டு அதை பார்க்காத மாதிரி பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா இவங்க எப்படி பண்ணுறாங்க அதை ஏன்னா அது அப்போ தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது வேறு. அவருக்கு எதிராக நிற்கும் போது நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ரகுவரனை நல்ல சில நேரங்களில் இப்போ பின்னாடி இருந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பார். ரகுவரனுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி பார்ப்பார். ஏன்னா அடுத்தவருடைய நடிப்பை விரும்பி பார்ப்பார். அந்த மாதிரி ரஜினி சாருக்கே எதிலே சொல்லியிருப்பார். அதாவது அவருடைய முதல் படத்திலே அபூர்வ ராகங்களில் பைரவி வீடு இதுதானா அப்படின்னு கேட்பார். நான் ஒரு பிடிச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த 2 வாரத்தை வந்து 200 தடவை நம்ம அடப்பாடம் பண்ணேன். ஆனால் கமல் சார் வந்து கமல் வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து அந்த பைக்கில் உட்காந்து அப்படியே போகிற இந்த நடிப்பெல்லாம் நமக்கு எப்போ வருதுன்னா அவர் இப்படி பேசியிருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மொழியே தெரியாமல் இங்கே வந்து மொழி கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து மேடையிலே 1.5 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் சில பேர் பாத்ரூம்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, கட்சி வளர்க்குறேன் இது வளர்க்குறேன்னு பாத்ரூம்லேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருந்துட்டு பேச தெரியாத தலைவர்கள் இருக்காங்க. இல்லை ஆக்ஷன் பிளாக் நிறைய இருக்குதுல்ல, அதில் சில கிளாமரான சீன்லாம் தாண்டி ஆக்ஷன் எக்கச்சக்கமான உங்களுக்கு வந்து இவருடைய இதே பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் பார்த்திங்கன்னா பல 10 ரத்தம் போகும், பல ஆயுதங்கள் குவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதங்களில் தான் குவிச்சு வச்சு அந்த ஆயுதத்தில் அடித்தா ரத்தமாக பீறிட்டு போகும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, பயங்கர இது இருக்குது. அந்த ஆக்ஷன் பிளாக்கில் நிறைய அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த ஏ சர்டிஃபிகேட். வில்லனாக இருக்காது நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வந்து வில்லன்னு சொல்லி இப்போ சொன்னாங்களா என்னன்னு தெரியல. ஒரு நல்ல வில்லனாக இருந்தால் ஏற்றுக்குவார், இல்லாட்டி பண்ண மாட்டார். அவர் வந்து சமூக அக்கறை உள்ள ஒருத்தர். ஒரு ரொம்ப கெட்டவனாக ஒரு மாதிரியான கேரக்டர்லாம் பண்ண மாட்டார். அநேகமாக அவருடைய நண்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்தார் இல்லையா,
ஒரு மோகன்லால் வந்து கசாப்பு கடைக்கார மாதிரி வந்தார், இன்னொருத்தர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அவங்க நெக்ஸ்ட்டு வந்து அதை வேணால் தூக்கிடுங்க அப்படிம்பாங்க அவங்க. அமீர் கானுக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும். அது கேரக்டர் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த சைடில் வந்து கொஞ்சம் இது பண்ண முடியும். அந்த ஹிந்தியில் வந்து உங்களுக்கு அப்புறம் நீங்கள் வில்லனாக காட்டிட்டீங்கன்னா ஹிந்தி வாழாக்கள் இந்த படம் பார்க்க மாட்டாங்க. அதோடு வந்து கலெக்ஷனே அடிபட்டு போயிடும். அதனால் வந்து இவரை வேறு மாதிரி ஒரு லெவலில் இவருக்காக ரஜினி சாருக்காக ஃபைட் பண்ணுற மாதிரி, ரஜினி சாருக்காக வேற ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த கேரக்டர் வந்து அமீர் கானுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டராக இருக்கும். அவருக்கு அவருடைய நண்பராக அல்லது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவக்கூடிய ஒருவராக வருவார்னு நினைக்கிறேன்.